ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்து உங்களோட டெலிவரி டேட் வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஹாப்பியான பிரசவம் நடைபெறும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் கன்சீவ் ஆன முதல்லேருந்து அவங்க டெலிவரி டேட் வரைக்கும் அவங்களோட ஹெல்த்து பார்த்துக்கிறதோட சரி, அவங்க வயிற்றில் வளரக்கூடிய கருவோட ஆரோக்கியமும் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் குழந்தையோட வளர்ச்சி ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் அதிகரிக்க செய்யும். கன்சீவ் ஆன நாள்லேருந்து பிரசவ காலம் வரைக்கும் என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குழந்தைக்கும் உங்களுக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கர்ப்பிணிகள் திரவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா கர்ப்ப காலத்தில் போதுமான அளவு நீர்ச்சத்து அவசியம். இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகம் உள்ள பொருட்கள் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் பனிக்கூட நீர் நிறைவாக இருக்கும். நாள் ஒன்றுக்கு 8லேருந்து 12 டம்ளர் தண்ணீர் நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். அதே நேரம் நீங்கள் காஃபைன் பானங்களெல்லாம் தவிர்க்கணும். இல்லைன்னா காஃபி குடிக்கிறது உங்களால் நிறுத்த முடியலன்னா அளவாக குடிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் கன்சீவ் ஆன முதல் நாள்லேருந்தே மாத்திரைகள் டாக்டர் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. கரு ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு விட்டமின்களும் தாதுக்களும் சரி விகிதத்தில் உங்களுக்கு கிடைக்கணும். இதுக்கு நீங்கள் உணவை திட்டமிட்டு எடுத்துக்கலாம். அந்த உணவுலையும் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதுமான அளவில் உடலில் சத்து சேராது. இதனால் டாக்டர் சொல்கிறபடி மல்டி விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கணும். சரிவிகித உணவு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தையின் வளர்ச்சிக்கு அது போதுமானதாக இருக்காது. நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆக ட்ரை பண்ணும்போது ஃபோலிக் அமிலம் மாத்திரை நிறைய டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்தை எந்த ஒரு குறைபாடு இல்லாமலும் பிறக்கலாம். அப்புறம் குழந்தை நீங்கள் கன்சீவ் ஆன பின்னாடியுமே ஃபோலிக் அமிலம், கால்சியம், இரும்பு சத்து மாத்திரைகள் கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் சாப்பிடணும். இதெல்லாம் கருவோட சரியான வளர்ச்சிக்கு உதவோடு பிறப்பில் குறைபாடு ஏதாவது இருந்தாலும் தடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாத்திரையெல்லாம் டாக்டர் சொல்கிறபடி எந்த கால அவகாசத்தில் எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் எந்த மாத்திரையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. மூணாவது கர்ப்ப காலத்தில் தடுப்பூசி போடணும். ஏன்னா கர்ப்ப காலத்தில் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட மண்டையில் இது தவறான நம்பிக்கையாக இருக்குது. உங்களோட கர்ப்ப காலத்தில் காய்ச்சல் தடுப்பூசி போடணும். இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுனால உங்களுக்கு காய்ச்சல் உண்டாகாது. கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு காய்ச்சல் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கர்ப்பமாக இல்லாதவங்களை விட உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் கர்ப்பிணிகள் தடுப்பூசி போடுவதன் மூலம் உங்கள் கருவை பாதுகாக்க செய்யலாம். கன்சீவ் ஆனதுமே கைனகாலஜிஸ்ட் மட்டும் பார்த்தா போதாது, உங்களோட பல் மருத்துவரையும் பார்க்கணும். ஏன்னா வாய் வழியாக மோசமான சுகாதார பாக்டீரியாக்கள் பரவுவதற்கும் அது தொற்று காரணமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் அமெரிக்காவில் பல் மருத்துவர்களை பார்த்துட்டு தான் நம்ம ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா வாயில் சுத்தமின்மை இருந்துச்சுன்னா அது கருவை பாதிக்கும். கர்ப்பிணிகள் தினமும் உடற்பயிற்சி செய்யணும். கர்ப்பிணிகள் தினமும் உடற்பயிற்சி செய்கிறதுனால குழந்தைக்கும் உங்களுக்கும் நல்லது. வழக்கமான உடற்பயிற்சி கர்ப்ப காலத்தில் உண்டாகும் பல சிக்கலை தவிர்க்க உதவும். நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலும் அதை தடுக்கும். உங்களோட தசை வலி, அதிக எடை இருந்தீங்கனாலும் மன அழுத்தம், இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம். கன்சீவ் ஆகி 2வது ட்ரைமஸ்டர் 3வது ட்ரைமஸ்டரில் உடற்பயிற்சி அவசியம். எந்தமான உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்றத உங்களோட ஹெல்த் டயட்டிஷியன்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களோட உடலுக்கு சௌகரியமான உடற்பயிற்சிகள் செய்தால் போதும். கர்ப்ப காலத்தில் யோகா செய்யணும். உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா யோகா செய்யலாம். யோகா கர்ப்பிணிக்கு ஏற்றது. கர்ப்ப காலத்தில் எந்த போஸில் நின்றால் நல்லது அப்படின்றத மட்டுமே செய்யணும். யோகா கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு போகலாம். கர்ப்ப காலத்தில் எடை அதிகரிக்கணும். கர்ப்பமான பின்னாடி உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு நிறையா பேர் நினைக்கிறீங்க. அது மாதிரி கர்ப்ப காலத்தில் கூட உங்களோட எடையை குறைக்கிற மனநிலையே இருக்கும்.
ஒரு சிலர் வந்து கர்ப்ப காலத்தில் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணுன்ட்டு அதிகமாக சாப்பிட்டு உங்கள் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவீங்க. இது ரெண்டுமே தவறு தான். எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்றத விட எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். கர்ப்ப காலத்தில் வந்து அதிக எடை இருக்கக்கூடாது, எடையும் குறைவாக இருக்கக்கூடாது. அதிக எடை குழந்தைக்கு நல்லதை விட தீமையை தான் அதிகரிக்கும். நாள் ஒன்றுக்கு வந்து 100 கூடுதல் கலோரி மட்டுமே தேவைப்படுது. உங்களோட கர்ப்பம் வந்து வளர வளர தான் உங்களுக்கு கலோரிகள் 300லேருந்து 500 வரைக்கும் தேவைப்படலாம். கர்ப்ப காலத்தில் உடலுறவு கொள்ளுங்க. ஏன்னா கர்ப்ப காலத்தில் உடலுறவு கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் நஞ்சுக்கொடி பிரிவியா இல்லைன்னா அதிக ஆபத்து உள்ள கர்ப்பமானது சிக்கலான கர்ப்பத்துலலாம் பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் உடலுறவு கொள்வதை வந்து மருத்துவரிடம் ஆலோசித்து நீங்கள் இருக்கணும். மற்ற கர்ப்பிணிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உங்கள் பனிக்கூட நீர் உடைகிற வரைக்குமே உங்கள் துணையோட பாதுகாப்பான உடலுறவு கொள்வது ரொம்ப ஆரோக்கியமானது. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் வந்து நல்லா தூங்கணும். தூங்குறப்ப தான் உங்களுக்கு மன அழுத்தம், பதட்டம், மனசோர்வெல்லாம் குறையும். லாஸ்ட்டு 3 மாதத்தில் தூக்கம் என்பது கண்டிப்பாக தேவைப்படும். இரவு நேரம் தூக்கம் போதாது. பகல் நேரத்தில் சில மணி நேரம் தூங்குவது ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் தினமும் இரவில் 7லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். சோர்வு இருந்தால் தூக்கம் போதலை அர்த்தம். தூங்கும்போது பக்கவாட்டில் 2 கால்களுக்கு இடையிலையும் தலகாணி வச்சு தூங்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துடும். செக் பண்ணி பாருங்கள். பாய்.